ஒரு சிம்பிளான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது பேக்கரி ஸ்டைல் பட்டர் முறுக்கு ரெசிபி தான். இது ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம். சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். 1 கப் டீயோட இந்த முறுக்கு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்காக ஒரு ஃப்ரை பேனில் 1/4 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து லைட்டாக வறுத்தெடுத்துடலாம். இது ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். ஓரளவு கிறிஸ்பி ஆனதும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி எடுக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு அரிப்பில் அரிச்சு எடுத்துடலாம். இதோட 1/4 கப்பு அரிசி மாவு சேர்க்கலாம். இது இடியப்ப மாவு, இடியப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற மாவு தான். 1/4 கப் எடுத்துருக்கோம். இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். பட்டர் எல்லா மாவுலையும் ஸ்ப்ரெட் ஆகிறது மாதிரி. இது வந்து க்ரம்ஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் எள்ளு, 1/2 டீஸ்பூன் காயப்பொடி, 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்ட் மாவாக இதை குழச்சி எடுக்கணும். மாவு கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். எந்த கிராக்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ தான் முறுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும். இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தாலே தெரியுது நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. எந்த கிராக்ஸும் இல்லை. ஸோ இனிமேல் நம்ம முறுக்கு பண்ணிடலாம். இதை வச்சு இந்த மாதிரி ஒரு முறுக்கு வச்சு நம்ம எடுக்கணும். இதை வந்து இடியப்பம் பண்ணக்கூடிய அந்த உரலில் போட்டுட்டு மாவை நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு அதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு பட்டர் பேப்பர் அல்லது ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ அல்லது ஃபாயில் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு நம்ம முறுக்கை வந்து பிழிஞ்சு ரெடி பண்ணி வைக்கலாம். டைரெக்டாக ஆயிலில் பண்ணலாம். ஆனால் வந்து சம்டைம்ஸ் அது பிரிந்து போகிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இதில் வந்து லைன் பண்ணி வச்சிடலாம். இதே டைமில் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயிலும் ரெடி பண்ணிடலாம். பேப்பர்லேருந்து மெதுவாக 1 பை 1 இது மாதிரி எடுத்துகிட்டு டைரெக்டாக ஆயிலில் போட்டுடலாம். ஆயிலில் போடும்போது ஆயில் ரொம்ப சூடாக இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கணும். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம். ஓரளவு கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது நம்ம இதை எடுத்துடலாம். எடுக்கும்போது ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். வச்சுட்டு அதை வந்து ஆயிலேருந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும். முறுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆயிலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி பாக்கியுள்ள மாவையும் பொரிச்சு எடுக்கலாம். அவ்வளோதான். நம்ம ஈஸியான ஸ்நாக்ஸ் இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.